அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மீனாட்சி பரமகுரு, திருப்பூர்ல இருந்துங்க. சிவ அன்பே சிவ மரக்கட்டளை திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இந்த பிரசன்னம் பத்தி நம்ம இது முன்னாடி 2 வீடியோ நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கோம். இது 3வது ஒரு லைவ். ஸோ இன்றைக்கு நிறைய பணிகள் இருந்ததுனால என்னால கரெக்டா டைமுக்கு வர முடியல. அதனால அதுக்கு முதல்ல ஒரு தாழ்மையான வணக்கம், ஒரு சாரி. ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும், ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் டிலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு கிரகணம் பிளஸ் நிறைய பணிகள் இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அப்புறம் நான் அவுட் ஸ்டேஷன்ல இருக்கிறதுனாலே என்னால இந்த டைம்க்கு என்னால ஜாயின் பண்ண முடியல. அதனால நம்ம செஷனுக்குள்ள போலாங்க. ஏன்னா ரொம்ப ஆல்ரெடி டைம் ஆனதுனால நம்ம செஷனுக்குள்ள போலாம். இறை வணக்கம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழ வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இப்போ பிரசன்ன வகைகள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோங்க. பிரசன்னம் பத்தி ஆல்ரெடி நம்ம 2 வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோங்க. ஒரு செகண்ட், நான் வைஃபைல மாத்திக்கிறேன். மேடம் கேக்குதா? எனக்கு கேக்குதுங்க. இப்போ கேமரா ஆன் பண்ணுங்க. கேமரா ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோ. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் ரெக்கார்டிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே சார், கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ அப்போ பிரசன்ன வகைகளை பொறுத்தளவு இப்ப நம்மள தேடி ஒரு தாயார் வர்றாங்க அப்படின்னா அவங்களோட கேள்வி என்னவா இருக்கும்? என் பையனுக்கு எப்போ வேலை அமையும், எப்போ கல்யாணம் அமையும், எப்போ வீடு வாசல் வாங்குவாங்க? இப்ப இந்த மாதிரியான கேள்விகள் ஒரு ஜாதகர்கிட்ட வரும்போது அவங்களுக்கு ஜாதகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. மேக்சிமம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் தற்போது என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பிரசன்னம். அதே மாதிரி தோஷ வகைகள், நான் எல்லாமே முயற்சி பண்ணிட்டேன், என் ஜாதகத்துல இப்ப எனக்கு நல்லா இருக்கு, டைம் நல்லா இருக்குங்கிறாங்க, ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கல. இப்ப உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு இந்த வருஷம் இப்போ நான் இருக்கேன் மீனாட்சி அப்படின்னா, எனக்கு இந்த வருஷம் என்னோட ஹையர் அத்தாரிட்டி எனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு பொசிஷன் சேஞ்ச், என்ன கொஞ்சம் ஹைக் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 விஷயமுமே எனக்கு நடக்கல. ஆனா என் ஜாதகப்படி எனக்கு இப்ப டைம் நல்லா இருக்கு. அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது நீங்க பிரசன்னம் பாத்துக்கலாம். ஏன்னா பிரசன்னத்துலதான் இப்ப என்ன போயிட்டு இருக்கு, இவங்களுக்கு உண்மையிலே அந்த விஷயம் இவங்க லைஃப்ல இருக்கா, ஏன் இவங்களுக்கு எதனால அந்த தடை ஏற்பட்டுச்சு, அந்த தடையை யார் உருவாக்குனாங்க, இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில் நமக்கு கிடைக்கும். இந்த பிரசன்னத்துல நிறைய வகைகள் இருக்கு. காணாமல் போனவர்களை பற்றி தெரிந்து கொள்வது, காணாமல் போன நகைகள், இது சில பேருக்கு காணாம போயிருக்கும், அதெல்லாம் எங்க இருக்கு, எந்த திசையில இருக்கு, யார் எடுத்திருப்பாங்க, ரொம்ப அக்யூரேட்டா நம்ம இந்த பிரசனத்துல சொல்ல முடியும். ஆனா அதுக்கு அனுபவம் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம என்னோட குருநாதர் எங்களுக்கு நாங்க 2012ல இருந்து நான் அஸ்ட்ராலஜி ஃபீல்டுல இருக்கேன். சோ அந்த 2012 அதுக்கப்புறம் 13-14 தான் இந்த பிரசன்னத்தை எங்களுக்கு ஒரு உன்னிகிருஷ்ணன் சார் அப்படின்னு உன்னிகிருஷ்ணன் பணிக்கர் அவர் கத்து கொடுத்திருந்தார் இந்த பிரசன்னத்தை. அப்ப அந்த மாதிரி கத்து கொடுக்கும் போது அந்த அனுபவம் வாயிலாக நம்ம இந்த பிரசன்னத்தை எப்படி பிராக்டிஸ் பண்றோம், இதை எப்படி நம்ம பொதுமக்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான். இதே மாதிரி என்னோட பேஸ்புக் பேஜ் பாத்தீங்கன்னா மீனாட்சி தேவின்னு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்க பிரசன்னத்தினுடைய அந்த ஒரு டீடைல்ஸ் எல்லாமே நான் அதை ஒரு சின்ன சின்ன தொகுப்புகளாக போட்டுட்டு இருப்பேன், இன்ஸ்டாலையும் சரி பேஸ்புக்லயும் சரி. ஏன்னா நமக்கு என்ன தெரியுது அப்படிங்கறத, என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் அதுல நிறைய விஷயங்கள் வரும். நான் இப்போ ஃபர்ஸ்ட் 2 வீடியோலயுமே நிறைய ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப இந்த வீடியோலயும் நம்ம என்ன மாதிரி பார்க்க போறோம் அப்படிங்கறத சொல்ல போறோம். அப்போ உதாரணத்துக்கு ஒரு தாயார் என் பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கும்னு கேக்குறாங்க. அப்ப வேலை கிடைக்கும் அப்படின்னா, வேலை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் பாவகம் தான் வேலை. அப்போ உங்க வந்திருக்கக்கூடிய ஜாதகருக்கு பிரசன்ன லக்னம் என்னவா வருதோ, பிரசன்ன லக்னம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம முதல் வீடியோலயே சொல்லிட்டோம். பிரசன்னம்னா என்ன, லக்னம் ஆரூடம் எப்படி எடுக்கணும், ஆரூடம் எப்படி வந்தா எப்படி இருக்கும் ஜாதகருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல் வீடியோலயே சொல்லிட்டோம். அப்ப அந்த ஆரூட லக்னத்திற்கு 6ஆம் பாவகம் எப்படி இருக்கு, அந்த 6ஆம் பாவகத்துக்கு உண்டான அதிபதி எப்படி இருக்காரு, சனி எப்படி இருக்காரு ஜாதகத்துல. ஏன்னா ஒரு ஆரூடம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆரூடம் எத்தகைய தன்மை உடையது. சில பேருக்கு வேலையை பத்தி கேட்கறதுனால ஆரூடமாவே மகரமோ இல்ல கும்பமோ வரும். இப்ப ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஜாதகம் அதாவது பிரசன்னம் பாக்குறேன்.
அந்த பிரசன்னத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்மகிட்ட வந்து என்ன கேள்வின்னு சொல்லல. அந்த ஒரு சின்ன புள்ள வயசுக்குள்ள வந்து நம்மகிட்ட ஜாதகம் பாக்குறாப்புல, மேடம் இந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன், இவ்வளவுதான் அதோட பதில், வேற ஒண்ணுமே அவங்க சொல்லல. அப்ப நமக்கு வந்து சோழி போட்டு ஆரூட லக்னம் என்னவா வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் வருது. அப்ப மிதுன லக்னம்னு சொல்லும் போது காதல் வயப்பட்ட ஒரு பெண் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அப்ப இதுல காதல்ல தொந்தரவாமான்னு கேட்கும் போதே எனக்கு ஒண்ணு அழ ஆரம்பிச்சிடுது. புரியுதுங்களா? அப்போ இந்த விஷயங்கள் அப்படியே பிரசன்னத்துல வருங்க. அப்ப நம்ம இப்ப என்ன கேக்குறோம், வேலையை பத்தி கேக்குறோம். அப்ப வேலையை பத்திங்கும் போது 6ஆம் பாவம்னு சொல்லும் போது ஒண்ணு கன்னி வீட்டுல லக்னம் விழுகலாம், இல்ல மகரம் கும்பத்துல லக்னம் விழுகலாம். அப்ப விழுகிற அந்த லக்னத்தை வச்சே வந்து என்ன பண்ணலாம், இவங்களோட கேள்வி இதுதாங்கிறத தீர்மானிக்கிறதே ஜோதிடர் சொல்ல முடியும். அப்ப வந்திருக்கிறவங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு அவங்க 6ஆம் பாவத்தை பத்தி கேக்குறாங்க. அப்ப அந்த 6ஆம் பாவ அதிபதி இப்ப எங்க இருக்காரு? இப்ப உதாரணத்திற்கு கடக லக்னம் ஆரூடமாக வந்து விட்டது அப்படின்னு சொன்னா அந்த கடக லக்ன ஆரூடத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு 6ஆம் பாவகம் யாரு? குரு பகவான் வருவார். அந்த குரு பகவான் இப்ப எங்க இருக்காரு? கோச்சாரத்துல மிதுனத்துல இருக்காரு. இந்த கடக லக்னத்திற்கு அவர் 12ல மறைஞ்சிட்டார். 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்தை இப்ப அந்த கடக லக்னத்திற்கு 6ஆம் பாவகமான வேலைன்னு சொல்லக்கூடிய பாவகத்தை தன்னுடைய பார்வையால இந்த குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா வந்திருக்கக்கூடிய லக்னத்திற்கு மறைவு பெற்றிருக்கிறார். அப்ப இத நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். அடுத்து சனியினுடைய நிலையை பார்க்க வேண்டும். ஏன்னா சனிதான் வேலைக்கு உண்டான காரகன். தொழிலோ வேலையோ ஒரு மனிதனுக்கு சனி வந்து எப்படி இருக்காரு, அவரோட எந்த கிரகம் கன்ஜெக்ட் ஆயிருக்கு, அதனால நமக்கு ஏதாவது டிலே ஆகுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்போ உதாரணத்திற்கு வந்திருக்கிற நட்சத்திரம் திதி அதுவும் ரொம்ப முக்கியம். இப்ப உதாரணத்திற்கு அஷ்டமி அன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா தீராத பிரச்சனைகள்ல வந்திருப்பாங்க. ஜாதகர் வந்து ரொம்ப அவங்கள்ட்ட நம்ம வந்தப்பவே கேட்டுடலாம். சில பேர் வந்து அஷ்டமியில வந்து உட்காருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தீர்க்கப்படாத ஒரு பயங்கரமான பிரச்சனையோட அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் வந்து அவங்க நமக்கு இண்டிகேட் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஆகாத திதிகள்னு நம்ம 4 திதியை சொல்றோம். அந்த 4 திதிகள் வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்திற்கு என்னென்ன திதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 திதிகள் வந்து எப்பயுமே பயன்படாத, அதாவது அந்த திதிகளை நம்ம பயன் சொல்லுது. அந்த 4 திதிகள் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நவமி ஒண்ணுங்க. அதாவது அத ரிக்தா அஷ்டமின்னு சொல்லுவோம். ரிக்தால என்னென்ன வரும்னா சதுர்த்தி வரும், சதுர்த்தசி வரும், நவமி வரும், அதுக்கப்புறம் அஷ்டமி. ரிக்தா அப்படின்னா அந்த திதியை வந்து மொத்தம் 3 திதியா 5 வகையா பிரிச்சிருப்போம். நந்தா, பத்ரா, ஜெயா, ரிக்தா அப்படின்னு சொல்லி 5 வகையா பூர்ணான்னு பிரிச்சிருப்போம். இந்த நந்தா, பத்ரா, ஜெயா, பூர்ணாவை பயன்படுத்திடுவாங்க. இந்த ரிக்தாவையும் அஷ்டமியையும் மட்டும் எடுத்துக்குவாங்க. அப்ப ரிக்தாஷ்டமி விளக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இந்த நாட்கள்ல நம்ம எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. இதே நாள்ல நீங்க ஜோதிடரை பார்க்க வரும்போதும் உங்களுக்கு ஏதோ ஒரு தீராத பிரச்சனை இருக்கு, தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு இப்ப நீங்க இயற்கையா நிறைய பேர் கேட்கிற விஷயம் என்னன்னா, பிரசனம் பார்க்க வர்றவங்க கிட்ட எனக்கு ஏதாவது செய்வினை இருக்கா, மாந்திரீகம் இருக்கா, கோளாறு இருக்கான்னு கேக்குறாங்க. அப்போ இந்த நாட்கள்ல வரும்போது அதனுடைய ஒரு உறுதித்தன்மை வந்து நம்ம கண்டிப்பா சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அஷ்டமி அன்னைக்கு வந்து இந்த கேள்வி கேட்கறாங்கன்னா உறுதியா அவங்களுக்கு வந்து அந்த ராகுக்கு எது சம்பந்தப்படும், அவங்க ஜாதகத்துல உறுதியா அவங்களுக்கு அந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள்ல இருக்கக்கூடிய தன்மைங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கும்னே நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம வந்து என்னன்னா எல்லா விஷயத்தையும் அஸ்ட்ராலஜர் வந்து கவனிச்சுக்கணும். அதனாலதான் வந்து ஒரு பிரசன்னம் பாக்குறவரை வந்து தெய்வஜன் அப்படின்னு சொல்றாங்க. பிரசன்ன ஜோதிஷத்துக்கு மட்டும் அத்தகைய வலு உள்ளது. பிரசன்ன ஜோதிஷம் பாக்குறவரை வந்து தெய்வஜன். அப்ப அது தெய்வஜன் வந்து எல்லா விஷயத்தையும் வரும்போதே வந்து அவங்களுடைய அவங்க எப்படி வர்றாங்க, அவங்க என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, நமக்கு எந்த ஸ்திதியில இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிற திசை எனக்கு நேரா அப்படியே ராசி கட்டம் போட்டா அவங்க என்ன இடத்துல வந்து உட்கார்றாங்க அதையும் நம்ம ஆர்வமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பிரசன்னத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நாம சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த வேலைக்கு பார்த்தோம் இல்லையா? அப்ப கடக லக்னம் ஆரூடத்திற்கு 6ஆம் அதிபதியான குரு 12ல போய் உட்காந்துட்டாரு. சனி இன்னைக்கு வக்ரப்பட்டு மீன ராசியில குருவோட வீட்டுல உட்காந்துருக்காரு. அப்ப இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க? இன்னைக்கு சனி வந்து வக்ர நிலையில இருக்காரு. அப்ப இப்ப வந்து இந்த ஜாதகருக்கு இந்த கடக லக்னத்திற்கு இந்த சனி என்னவா வர்றாரு? இந்த வந்திருக்கக்கூடிய ஆரூடத்திற்கு சனி பகவான் 7, 8 குடையவர். அப்ப 7 குடையவர் வந்து வக்ரமாகிறாரு, 8 குடையவரும் வக்ரமாகிறாரு. இங்க வந்து நம்ம கேட்கறது வந்து வேலையை பத்தி, திருமணத்தை பத்தினா இதுக்கு வேற பதில் சொல்லணும். அப்ப வேலையை பத்தின்னு சொல்லும் போது இவருக்கு வக்ர நிலையில இருக்கிறதுனால கொஞ்சம் கடினமான முயற்சி தேவை. அதே மாதிரி ஆரூடாதிபதி
ஆருடாதிபதி சந்திரன் இன்னைக்கு பிரசன்ட்ல ராகுவோட கிரகண சூழ்நிலையில போயிட்டு இருக்காரு. பிளஸ் அந்த ஆரூடத்திற்கு 6ஆம் அதிபதியான குரு லக்னத்துக்கு ஆரூட லக்னத்துக்கு 12ல மறைஞ்சு, ஆனா அந்த 6ஆம் இடத்தை பாக்குறாரு. வாய்ப்புகள் இருக்கு, ஆனா கொஞ்சம் கடினமான முயற்சி தேவை. ஏன்? வந்திருக்கக்கூடிய ஆரூட அதிபதியான சந்திரன் ராகுவோட சேர்ந்துட்டாரு, சனி வக்ரப்பட்டு நிக்கிறாரு. அப்ப சனி வக்ர நிவர்த்தி எப்ப ஆவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28/11 நவம்பர் மாசம் 28ஆம் தேதி. அதே மாதிரி அந்த குரு அதிசாரத்துக்கு போறதும் ஒரு 10 நாள்ல போவாரு. அப்ப அந்த காலகட்டத்துல இவருக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். ஆரூடாதிபதி சந்திரன்ங்கிறதுனால ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால அதுக்கு உண்டான பரிகாரங்களை நீங்க பண்ணிக்கங்கன்னு சொல்லணும். இதுல மாந்தி பகவான் இவங்க வந்த நேரத்துக்கு எங்க இருக்காங்கன்னு பார்த்து அந்த மாந்தியினுடைய நட்சத்திரம் என்னவா வருது, அதுல ஜாதகருடைய நட்சத்திரம் சம்பந்தப்படுதா அப்படின்னா அதுலயும் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம இண்டிகேட் பண்ணணும். இப்போ இந்த விஷயங்களை நம்ம ஒரு ஒரு பொதுப்போக்கா நம்ம சொல்றோம். இதே நம்ம ஒரு இடத்துல உட்காந்து நம்ம இதை ஒரு பலகையை வச்சு பார்க்கும்போது இன்னும் நமக்கு நல்லா தெளிவாவே தெரியும். இப்ப நம்ம ஒரு ஜூம்ல இருக்கோம், இந்த இடத்துல நம்ம பலகையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு இன்னொரு எக்யூப்மெண்ட்டோ இல்ல அதுக்கு ஷூட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு வேணும். இப்ப நம்ம இதை ஒரு ஜூம் வாயிலா தெரிவிச்சுட்டு இருக்கோம். இதே நம்ம அந்த பலகையெல்லாம் வச்சு இன்னும் அது லைவ்லியா கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா தெளிவாவே புரியும். அடுத்து பார்க்கும்போது ஜாதகர் எப்படிப்பட்டவர், அவரோட குணாதிசயத்தை எப்படி சொல்றது. இப்ப எடுத்த கடக லக்னத்தையே எடுத்துக்கோங்க. கடக லக்னம் ஆரூடாதிபதி சந்திரன் இன்னைக்கு 8ல உட்காந்து இருக்காரு, கூட ராகு இருக்காரு. ஆரூட அந்த நட்சத்திரமும் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரமும் ராகுனுடைய நட்சத்திரம். அப்ப ஜாதகர் பலே கில்லாடி தெளிவான ஆளுங்கன்னு சொல்லணும். அப்ப அந்த லக்னத்துல என்ன கிரகம் இருக்கு அதை பற்றிய ஒரு தன்மை ஜாதகரிடம் இருக்கும். அதே மாதிரி ஆரூடத்தினுடைய தன்மை என்ன, சந்திரன், அது கும்பத்துக்குள்ள இருக்கிறதுனால இவங்களை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, மணி மைண்டடா இருப்பாங்க இப்படி சொல்லலாம். கூட ராகு இருக்கிறதுனால எதையுமே பிக் திங்கிங்கா இருக்கும். ரொம்ப அதிகமா ஒரு 500 ரூபாய் முடிய வேண்டிய வேலையா 5000 ரூபாய்க்கு இழுத்துட்டு போற எண்ணம் இருக்கும். கை காசு போட்டாலும் செஞ்சு விட்டுருவாங்க. புகழ் விரும்பி, ஏன்னா சந்திரன் நிக்கிறது ராகுவினுடைய சதய நட்சத்திரத்துல, புகழ் விரும்பி கூட ராகு சேர்ந்திருக்காரு. இப்படி வரிசையா அந்த ஜாதகரை பத்தி கேட்கும் போது இந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும். அப்ப ஆரூட அதிபதி யாரு, அவரை பத்தி எடுத்து தெளிவா சொன்னேன்னா அது ஜாதகரோட கேரக்டரா இருக்கும். அடுத்து ஜாதகருடைய குடும்ப நிலையை பற்றி சொல்லுங்கள்னு கேக்குறாங்க. அப்ப ஜாதகருடைய குடும்ப நிலையை சொல்லும் போது 2ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்து இருக்காரு. அப்ப 2ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கும்போது நல்ல ஒரு ப்ராம்ப்டான ஃபேமிலில இருந்து வருவாரு. இவருக்கு இன்கம் சோர்ஸ் ஒரு நல்ல கவர்மெண்ட் விஷயத்துல இருந்து வரக்கூடிய இன்கம் சோர்ஸ் இவருக்கு கிடைக்கும் அப்படிங்கறது சொல்லலாம். அடுத்து ஜாதகருடைய திருமண விஷயத்த பத்தி கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகருக்கு அந்த கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வக்ர நிலைப்பட்டு 9ல போய் உட்காந்துட்டாரு, குரு 12ல இருக்காரு. ஒரு லவ் மேரேஜோ, ஏன்னா இன்னைக்கு அந்த 2ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 2ஆம் இடத்துல கேது, 8ல ராகு இருக்காங்க இப்ப அட் பிரசன்ட். அப்படிங்கும்போது ஜாதகருக்கு ஒரு லவ் மேரேஜ் ஆகிறதோ இல்ல அதுல 12ல குரு இருக்கிறதுனால இது திருமணம்ங்கிறது ஒரு மாறுபட்ட திருமணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஜாதகருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லணும். அப்போ வந்திருக்கக்கூடிய லக்னத்தை உத்தேசித்தே நீங்கள் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் கண்டிப்பான முறையில அது ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையுமே நீங்க பார்த்து பார்த்து ஜாதகருக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு, இவருக்கு நம்ம எப்படி சொன்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஆரூடத்திலேயே கடக ஆரூடத்திலேயே இன்னைக்கு சுக்கிரன் அங்க உட்காந்து இருக்காரு. சுக்கிரனுக்கு அது பகை வீடு. அப்ப இந்த குடும்பத்துல பெண் சார்ந்த ஒரு தோஷம் இருக்கிறது. ஆரூடத்திற்கு பாதகாதிபதியான சுக்கிரன் ஆரூடத்திலே உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவருக்கு பிரச்சனைய அவரே தீர்மானம் பண்ணிக்குவாரு, இழுத்துக்குவாரு, தன்னோட ப்ராப்ளத்தை தன்னோட ஆப்ப தனக்கே வச்சுக்குவார் ஜாதகர்னு சொல்லணும். ஏன்னா ஆரூடத்திற்கு 11ஆம் அதிபதி கடக ஆரூடம் வந்திருக்கு. கடகம் ஆரூடமா வரும்போது சரலக்னத்திற்கு பாதகாதிபதி 11ஆம் அதிபதி தான். அதே மாதிரி கடகத்துக்கு மகா பாதகம் சொல்றது கும்ப வீடு தான். அப்ப அந்த கும்ப வீட்டுல போய் ஆரூட அதிபதி உட்காந்துட்டாருன்னு போது ஜாதகர் கடுமையான ஒரு தொந்தரவுல இருக்காரு, பிரச்சனையில இருக்காரு அப்படிங்கறத சொல்லணும். ஏன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆரூடத்தை பேஸ் பண்ணியே நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்க்கும்போது 2ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் சம்பந்தப்படுறாங்க. அப்ப ஸ்கூலிங்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஸ்கூலிங்ல டிஃபரன்ஸ் ஆஃப் அதுல ஏதாவது பிரச்சனை இல்ல ஸ்கூல் சேஞ்ச் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி 2ல கேது 8ல ராகு இருக்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு மாறுபட்ட திருமணம். இதுல ஒரு லவ் மேரேஜா இருக்கிறதுக்கு ஜாதகருக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். ஏன்னா இப்ப மேரேஜை பத்தி கேக்குறாங்கன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுக்கணும். 1 செகண்ட்.
அடுத்து வந்து பார்க்கும்போது ஜாதகருடைய தாயாரை பற்றிய ஒரு கேள்வி வருது. அப்ப ஜாதகருடைய தாயாரை பற்றி கேட்கும்போது நம்ம 2 கிரகங்களை பார்க்கணும். எப்படி 2 கிரகங்கள்? முதல்ல பாவக ரீதியா வந்திருக்கக்கூடிய ஆரூடத்திற்கு 4ஆம் அதிபதியை பார்க்கணும். அடுத்தது ஆரூடத்திற்கு 4ஆம் அதிபதி தாயார் என்றாலும் ஆரூடத்திற்கு அந்த சந்திரன் வந்துதான் தாயார் காரகனா வருவார். அப்ப இந்த 2 விஷயத்தையும் எடுக்கணும். இன்னைக்கு பாருங்க, நம்ம கடக ஆரூடம் சொல்றோம். ஆரூடத்திற்கு 4ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆரூடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு. அடுத்து ஆரூடத்திற்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போய் ராகுவோட சேர்ந்துட்டாரு. அப்ப அது அம்மாவுக்கு தொந்தரவான அமைப்பு. அம்மா வந்து சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சக்தி உபாசகியா தேவியை வணங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப பிக் திங்கிங் உள்ளவங்களா இருப்பாங்க. சரிங்களா? எப்படி கடகாரூடத்துக்கு ஜாதகருடைய குணாதிசயமோ அதை தாய்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா சந்திரன்கிறது தாய்க்காரகம். அதே மாதிரி 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து லக்னத்திலே இருக்கிறதுனால தாயாரோட கண்ட்ரோல்ல ஜாதகர் இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கிரகங்களை நீங்க எப்படி இருக்கோ அதை அடைவு பண்ணி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. நான் வந்திருக்கக்கூடிய ஆர்வத்துக்கு என்ன வந்திருக்கோ அதை வச்சு நான் ஒரு சின்னதா அவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து அதே மாதிரி குலதெய்வத்தையும் பிரசன்னத்தை பொறுத்தளவு 4ஆம் இடத்துலதான் பார்ப்போம். அப்ப வந்திருக்கக்கூடிய ஜாதகர் குலதெய்வத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு சொன்னா 4ஆம் இடம்ங்கிறது சுக்கிரன் வருது. அந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா கடக வீட்டுல ஒரு பெண் வீட்டுல இருக்கு. அப்போ நல்ல சாத்வீகமான ஒரு அம்பாள் தான் இவங்களுக்கு தெய்வமா வரணும். அப்ப ஒரு நீர்க்கரையோரம் அவங்க இருக்கணும். ஏன்னா கடக ராசிங்கிறது ஒரு நீர் ராசி. சாத்வீகமான ஒரு அம்பாள், சைவ பலி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இவங்களுக்கு குலதெய்வமா வரும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து இவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த புத்திர பாக்கியத்தை பத்தி கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா புத்திர பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது வந்து 5ஆம் இடம். அப்ப அந்த 5ஆம் இடத்து அதிபதி இன்னைக்கு 3ஆம் இடமான கடக ஆரூடத்துக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கன்னி வீடு. அங்க போய் ஒரு பகை வீட்டுல போய் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு செவ்வாய். ஓகேங்களா? அந்த செவ்வாய் வந்து அதாவது இப்ப அந்த புதன்ற பகை வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. பிளஸ் குரு என்ன நிலையில இருக்கிறாரு? ஆரூடத்துக்கு 12ல இருக்காரு. அப்ப இவங்களுக்கு கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக தேவைப்படுகிறது குழந்தை பாக்கியத்தை பொறுத்தளவு. ஏன்னா அந்த கிரகம் பகை வீட்டுல இருக்கிறதும் அதிபதி அந்த 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பகை வீட்டில் இருப்பதும் காரகரான குரு ஆரூடத்திற்கு மறைவு ஸ்தானத்துல உட்கார்றதுனால ஜாதகருக்கு அதீதமான ஒரு முயற்சிகள் தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அடுத்து வந்து பார்க்கும்போது ஒரு வேலை வாய்ப்பு பத்தி நம்ம அப்பவே சொல்லிட்டோம். அப்ப எப்ப வேலை கிடைக்கும், வேலை பிரச்சனையா இருந்தா எப்ப கிடைக்கும், திருமணத்தை பொறுத்தளவு சொல்லிட்டோம், மாறுபட்ட திருமணம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி சனியா இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த ஆரூடம் கடகம் சிம்மமாக வருபவர்களுக்கு 7ஆம் இடம் சனியா வரும். அப்போ இவங்களுக்கு எப்படி ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்களோட தோற்றம் சொல்லணும் இல்லையா? எப்படி ஒரு மனைவி, நிறைய பேரோட ஒரு கேள்வி வந்து எந்த திசையில இருந்து பொண்ணு வருங்க, எப்படி பொண்ணு மருமக எப்படி இருப்பா, பையன் எப்படி இருப்பாங்கன்னு கேட்கறத நிறைய பேர் வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிற அந்த கடக ஆரூடத்தையே எடுத்துக்கோங்க. 7ஆம் அதிபதி சனியா வர்றாரு. சிம்மத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி சனியா தான் வருவார். அப்போ வரக்கூடிய ஜாதகருக்கு மணமகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, சனி அப்படின்னு சொன்னா கருப்பு நிறம், சனின்னு சொன்னா டஸ்கி பிளாக்ன்னு சொல்லலாம், இல்ல டஸ்கி கலர்ஸ். அதே மாதிரி ஒரு இப்ப ஜாதகருக்கு உதாரணத்திற்கு ஒரு அவங்களுக்கு வயது கம்மியாவே, அந்த பெண்ணுக்கு வயது கம்மியாவே இருந்தாலும் ஜாதகரை விட ஒரு முதிர்ந்த தோற்றம் இருக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. ஏன்னா இந்த லக்னத்திற்கு இப்படித்தான் அமையுங்கிற ஒரு விதி இருக்கணும் இல்லையா? அதனால கடக லக்னம் அல்லது சிம்ம லக்னத்துக்கு வரக்கூடிய ஜாதகர் இவர்களை விட, இப்ப பொம்பளை பிள்ளையா இருந்தா உன்னை விட பெரிய பையனா இருப்பாருன்னு சொல்லிடலாம். அது நார்மலாவே நம்ம இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணை விட மாப்பிள்ளைக்கு அதிகமான வயது இருக்கிற மாதிரிதான் கட்டுறாங்க. ஆனா அந்த வயது வித்தியாசம்ங்கிறத ஒரு அதிகமா எடுத்துக்கிறது இல்ல, அவர்கள் முதிர்ந்த தோற்றத்தை உடையவர்களாக காணப்படுவது இல்ல அப்படின்னா பழக்க வழக்கத்துல, இப்ப உதாரணத்திற்கு ஆரூடம் வந்து கடகமா இருக்கும்போது சந்திர தன்மை, அவங்க சந்திரன்னா எப்படி இருப்பாங்க, சுத்தபத்தமா இருக்கணும்னு நினைப்பாங்க, கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கடகராசியில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கையை கழுவி சுத்தமா வச்சுக்கிறது, அடிக்கடி கழுவுறது. இந்த கடகம் விருச்சிகம்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். அவங்களாம் வந்து கையை எப்ப பார்த்தாலும் கழுவிக்கிட்டே இருக்கிற தன்மை இருக்கும். அப்ப இப்படி இருக்கிற சுத்தமா இருக்கவங்களுக்கு சனின்னா அழுக்கு. அவ வரக்கூடிய பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, அழுக்கு நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து ஒவ்வாத ஒரு மனநிலை ஏற்படும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற தன்மை இருக்கணும். ஏன்னு கேட்டா இந்த ஆரூடம் நீங்க சந்திரனா இருக்கலாம், உங்க வரக்கூடிய பார்ட்னர் சனியோட தன்மையில அந்த காரகத்துலதான் இருப்பாங்க. அப்ப அவங்கள உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்துறதுதான் அவங்க வேலை. ட்ரை பண்ணணுமே ஒழிய அவங்கள வந்து என்ன பண்ண முடியாது, உங்களால வந்து திட்டக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணி போற தன்மையை எடுத்துக்கணும்.
ஏன்னா 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரோ அந்த தன்மையிலதான் கணவனோ முனைவியோ வருவாங்க. அப்ப இந்த கடகம் சிம்மம் ஆரூடமா வர்றவங்களுக்கு சந்திரன் சூரியன், நீங்க உங்ககிட்ட ஹையர் குவாலிட்டிஸ் இருக்கும், ஆனா உங்க பார்ட்னர் கிட்ட அந்த குவாலிட்டி இல்லைங்கிறதுக்காக நீங்க அவங்கள ஒமிட் பண்ணக்கூடாது. இந்த தன்மையில வர்ற மாப்பிள்ளையோ பொண்ணோ தான் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்ப நீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 2 வீடு சொந்த வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வர்ற பொண்ணுக்கு அட்லீஸ்ட் ஒரு வீடு இருக்கிற பொண்ணா கட்டணும். நீங்க வந்து எனக்கே 2 வீடு இருக்கு, பில்டிங் எல்லாம் வாடகை விட்டுருக்கேன், அதனால பொண்ணு வீட்டுல வந்து ஒரு 10 பில்டிங் இருக்கக்கூடியது, அந்த பொண்ணோட அப்பா வந்து பெட்ரோல் பங்க் வச்சிருக்காரு, பிக் ஷாட் அவரு, அப்படி இருக்கிற இடத்துல போய் எடுத்தீங்கன்னா அடிமையாயிருவீங்க, பிரச்சனைக்குள்ளாயிருவீங்க. அப்ப என்ன செய்யணும்? உங்க சொத்து எப்படி இருக்கோ, நான் சொல்றது கடக ஆரூடம் சிம்ம ஆரூடமாக வருபவர்களுக்கு, ஏன்னா 7ஆம் அதிபதி சனியாக வருவதனால் உங்களோட சொத்து என்ன மதிப்போ அதை விட குறைந்த மதிப்புள்ள இடத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறது உத்தமம். அப்படித்தான் எடுக்கணும். அதே மாதிரி அந்த பொண்ணு வீட்டுல எய்தர் அப்பாவோ அம்மாவோ இல்லாத இடமாக இருந்தால் உத்தமம். நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அந்த பொண்ணு உங்களை விட, நீங்க 2 டிகிரி 3 டிகிரி வாங்கினீங்கன்னா அந்த பொண்ணு 1 டிகிரியில இருக்கணும், உத்தமம். அதே மாதிரி வெறும் பொம்பளை பிள்ளைகளா இருக்க வீட்டுல நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், எனக்கு வந்து இவங்க மாப்பிள்ளை வந்து அந்த வீட்டுல வந்து பையன் இல்ல அப்படிங்கிற வீட்டுல கட்டலாம், உத்தமம். ஏன்னு கேட்டா சனியினுடைய தன்மைன்னு சொல்லும் போது அங்க ஒரு குறைபாடு இருக்கணும். அப்ப இயல்பா நீங்க கல்யாணம் பண்ணும் போதே இந்த மாதிரி ஒரு குறைகள் உள்ள அமைப்புல இருந்து ஒரு குடும்பத்துல பொண்ணோ மாப்பிள்ளையோ எடுத்தீங்கன்னு சொன்னா மேரிட்டல் லைஃப் ப்ராப்ளம் இருக்காது. இல்ல அப்படின்னு சொன்னா இந்த கடகம் சிம்மம் லக்னத்துக்கு இயற்கையாவே ஒரு டாமினேட்டிங் பவர் இருக்கு. நீங்க கடக ராசியும் பாருங்க, சிம்ம ராசியையும் பாருங்க. இந்த ராசி இப்ப உதாரணத்திற்கு கடக ராசியில இருக்கிற 3 நட்சத்திரமே பாருங்க, புனர்பூசம் பூசம் ஆயில்யம். இந்த புனர்பூசம் வந்து ஸ்ரீராமருடைய நட்சத்திரம், பூச நட்சத்திரம்னு சொல்றது பரதனுடைய நட்சத்திரம், இந்த ஆயில்யம் நட்சத்திரம்னு சொல்றது லக்ஷ்மணனுடையதும் சத்ருக்களுடையதும் இந்த நட்சத்திரம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் உள்ள நட்சத்திரங்கள். அப்ப நீங்க நிறைய இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ல உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தின் அடியில தான் வருவாங்க. இவங்களுக்கு பேசிக்காவே ஒரு MBA இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் உள்ள தன்மைங்கிறது இயற்கையாவே இருக்கு. நீங்க என்ன வேலைக்கு வேணா போங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஆளுமைங்கிறது உங்ககிட்ட இருக்கு இயற்கையா. அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த அமைப்பு உள்ளவர்கள் அப்படிங்கிறதுனால எப்பயும் இவங்க வந்து ஒரு எங்க இருந்தாலும் தன்னோட ஒரு ஆளுமையை வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. உங்க நட்பு வட்டாரத்திலே ஒரு கடகராசி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட அந்த பவர் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க வரக்கூடிய பார்ட்னர் கிட்ட சரண்டர் ஆகணுங்கிறது தான் விதி. ஏன்னா அது சனி பகவான். அங்க நீங்க சரண்டர் ஆகலைன்னு சொன்னா கண்டிப்பான முறையில வாழ்க்கை சிறப்பா இருக்காது. அதே மாதிரி சிம்ம ராசி யாருக்குமே 12 ராசிலுமே ரொம்ப வீட்டுல வந்து ஒரு எல்லாரையும் வந்து ஆட்டி படைக்கிறதுனா சிம்மம் மட்டும்தான். 12 ராசிகள்லயுமே எடுத்துக்கோங்க, ஒரு வீட்டுல வந்து அதுலயும் இந்த மகன் கூட கொஞ்சம் அன்புக்கு அடிமையா அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவாங்க. இந்த பூரம் உத்திரம் எல்லாம் எல்லா வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா தான் தான் எல்லாமேன்ற ஒரு தன்மை வந்து குழந்தைங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்பா அம்மாவை போட்டு ஆட்டி வைக்கிறதும் சரி, ஃப்ரெண்ட்ஸை போட்டு எல்லாரையுமே வந்து ஒரு தன்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுக்கிறது இந்த சிம்ம ராசிக்கு உண்டான பவர் வேற எந்த ராசிக்குமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசி இந்த 7ஆம் இடம் சனிங்கிறதுனால அவங்களும் கண்ட்ரோல் ஆகிதான் போகணும். நான் சொன்ன மாதிரிதான் அவங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பார்கள். அப்ப வாழ்க்கை துணையை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறத இந்த பிரசன்னம் அழகா சுட்டி காட்டும். சில பேர் அதே மாதிரி ஒரு 10 ஜாதகம் எடுத்துட்டு வந்துருவாங்க தன்னோட பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ, எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஜாதகத்துல எது சிறப்பா இருக்குன்னு சொல்லுங்க. அதுலயுமே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு குழப்பம் இருக்கும், இந்த பையனுக்கு இந்த பொண்ணை வந்து குடுக்கலாமா வேண்டாமா. ஏன்னா நீங்க ஜாதகமே பொருத்தமே பார்த்தாலுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குலதெய்வம் கோயில்ல போய் கேட்பாங்க. பிரசனத்துல அழகா நம்ம வந்து சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? வந்திருக்கக்கூடிய பிரசன்ன லக்னம் ஆரூட லக்னம் என்னவோ அந்த லக்னத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உதய லக்னம் எப்படி இருக்கு, பொருத்தமா இருக்கா. இப்ப உதாரணத்திற்கு வந்திருக்கிற ஆருடன் கடக ஆரூடமாக இருந்து அவங்க வந்த நேரத்துக்கு உதய லக்னம் விருச்சிகமாக இருந்தா இந்த ஆருடம் ரெண்டுமே ஆருடமும் உதயமும் 5 9 என்கிற கணக்குல இருக்கும். அப்படி இருந்தா அவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான அமைப்புல இந்த ஜாதகரை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ இவங்களை வந்து நம்ம கண்டிப்பா மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற தன்மை தான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆருடாதிபதி எப்படி இருக்காங்க, உதயாதிபதி எப்படி இருக்காங்க, இதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு பாயிண்ட் வந்து எப்படி பாசிட்டிவா இருக்கா அப்படிங்கறத பாக்கலாம். அதே மாதிரி ஆரூடத்திற்கோ உதயத்திற்கோ குரு தொடர்பு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஜாதகத்துல நமக்கு தெய்வ அருள் இருக்கா, தெய்வ சாநித்தியம் இருக்காங்கிறத சொல்றது வந்து குருவினுடைய அந்த ஸ்திதி தான். அவர் ஜாதகத்துல எப்படி இருக்காரு. இப்போ உங்களோட இயல்பு ஜாதகத்துல
உங்களுக்கு லக்னத்துக்கோ ராசிக்கோ குரு சம்பந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க எல்லாராலையுமே பாராட்டும்படியா ஒரு நல்ல மனிதராக இருப்பீர்கள். குணம் நல்ல குணமா இருக்கும். இயற்கையா லக்னத்துக்காச்சும் ராசிக்காச்சும் அட்லீஸ்ட் உங்க லக்னாதிபதிக்காச்சும் குருவினுடைய தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு அதுல ரொம்ப ஒரு தன்மை, எப்படி நீங்க ஒரு தன்மையான ஒரு மனிதராக இருப்பீர்கள். அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரசன்னத்திலயுமே தெரியும். உங்களுக்கு இப்ப உதாரணத்திற்கு என் கூட குலதெய்வம் பேசிட்டே இருக்குங்க. எனக்கு ஒரு தெய்வம் எனக்கு காதுல சொல்லிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி உணர்வது? எல்லாரும் சொன்னா நம்மள என்ன சொல்லுவாங்க? நம்ம வீட்லயே என்ன சொல்லுவாங்க? ஐயோ பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க நீ சொல்ற எங்களால அதெல்லாம் நம்ம இந்த காலத்துல எல்லாத்துக்குமே ப்ரூஃப் தேவைப்படுது. அப்ப எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க. நமக்கான காதுக்குள்ள ஒரு குரல் என்ன பண்ணும்? கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு தெய்வம் என் காதுல பேசுது, எனக்கு ஏதோ சொல்லுது. நான் நைட்டு தூங்கும் போது என்னோட குலதெய்வத்தினுடைய கொலுசு ஒளி எனக்கு கேக்குது, வேற யாருக்குமே கேட்கல. இது காரணம் என்ன? உங்களுக்கு அந்த தெய்வ அருளை பெறக்கூடிய தன்மை இருக்கு. ஏன்னா உங்க லக்னம், உங்களோட ஜாதகம் என்னவோ அந்த ஜாதகத்துல 5ஆம் அதிபதி. ஏன்னா பிரசன்னத்துலதான் குலதெய்வம் பத்தி சொல்றது 4ஆம் பாவம். ஆனா நம்முடைய ஜாதகத்துல 5ஆம் பாவம் தான் குலதெய்வத்தை பத்தி பேசுறது. அப்போ அந்த 5ஆம் அதிபதி நல்ல உச்சமா இருந்தது, 5ஆம் அதிபதி ஆட்சியா இருந்ததுன்னா நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம், உங்க தெய்வம் உங்க வீட்டுக்கு வரும், உங்கள்கிட்ட பேசும். இதை நான் ஜாதகத்தை பார்த்தே சொல்லிடுவேன். புரியுதுங்களா? அப்போ நான் நம்புவேன் அந்த விஷயத்த. ஏன்னா அவங்க ஜாதகத்துல அப்படி கேட்கும் போது ஆமா மேடம் என்கிட்ட பேசுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி தன்மைகளை பிரசன்னத்தில் எப்படி உணர்வது? பிரசன்னத்தில் வந்திருக்கக்கூடிய ஆரூட லக்னத்திற்கு குரு தொடர்பு இருக்கிறது. பிரசன்னத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த ஆரூட அதிபதிக்கு குரு தொடர்பு இருக்குது. இன்னைக்கு ஆரூட அதிபதிக்கு குருவினுடைய தொடர்பு இருக்குது. ஆரூட லக்னத்துக்கு வேணா அவர் மறைஞ்சிருக்கலாம். ஆனா அந்த ஆரூட அதிபதிக்கு குருவினுடைய தொடர்பு இருந்தாலும் அங்க ராகு இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நமக்கு 9ஆவது வாக்குல சந்திரனை கப்ப போறாரு. அப்ப இவ்வளவு நேரத்துக்குள்ள எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா இந்த கிரகணம் ஸ்டார்ட் பண்றதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும். வீட்டுல ஏதாவது பேலன்ஸ் இருந்தாலும் தயவு செய்து அது முன்னாடி தர்பையை போட்டு வச்சிருங்க. ஒரு உப்புல இருந்து புளியில இருந்து என்னென்ன பொருட்கள் நம்ம வீட்டுல சாப்பாட்டுக்கு உண்டான பொருட்கள் இருக்கு, ஒரு தயிர் குறையிட்டு வச்சிருப்பாங்க தாய்மார்கள், அது எல்லாத்துக்கு மேலேயும் தர்பையை போட்டு வச்சிருங்க. காலையில வீடு அலசி விட்டுட்டு முக்கியமான ஒரு 5 நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி 5 பேர் கண்டிப்பான முறையில காலையில தலை தண்ணி ஊத்திட்டு விநாயகரை போய் ஒரு 2 தீபம் போட்டுட்டு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாட்சி உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு கிரகணம் முக்கியமா சதயம் பூரட்டாதியில நிகழுது. அவிட்டம் அந்த ராசிக்குள்ளதுனால பண்ணா பண்ணிக்கீங்க, நோ ப்ராப்ளம். சதயம் பூரட்டாதியிலதான் இந்த உத்திரட்டாதி வரைக்கும் இந்த கிரகணம் நீள்றதுனால நம்ம இந்த 3 நட்சத்திரங்கள் இதுல மத்திவம் பூரட்டாதி, அதனாலதான் புனர்பூசத்தி விசாகத்தை எடுக்கிறோம். அதனால போயிட்டு நாளைக்கு இந்த பரிகார விஷயங்களை பண்ணிக்கிங்க. அப்போ ஒரு பிரசன்னம் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்களை பார்க்க வேண்டும் என்கிறது தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ இந்த வந்திருக்கக்கூடிய ஆரூட லக்னத்திற்கு குருவினுடைய தொடர்பு இருக்கும்போது உங்களுடைய கேள்விக்கு நல்ல ஒரு பலிதம் இருக்கும். நீங்க என்ன கேட்டு வந்தீங்களோ அதுக்கு பாசிட்டிவான விஷயம் இருக்கும். ஒரு வீடு எப்ப கட்டலாம்? 4ஆம் பாவகம், 4ஆம் பாவக அதிபதி அவங்களுக்கு குருவினுடைய தொடர்பு, அவங்க நல்ல ஒரு அமைப்பா இருக்கிறது. இன்னும் அந்த 4ஆம் பாவ அதிபதி நல்ல ஒரு கிரகங்களோட சேர்ந்திருக்கிறது, பாவ கிரகங்களோட தொடர்பு இல்லாம இருக்கிறது, பாதகாதிபதியோட தொடர்பு இல்லாம இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, நான் சொன்ன ஆரூடம் என்னது? கடக ஆரூடம். அப்ப ஆரூடத்திற்கு 4ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன் தான். இந்த ஆரூடத்துக்கு பாதகாதிபதி யாரு? அவரு சுக்கிரன் தான் இல்லையா? அப்போ இவங்களுக்கு வீடை கட்டுறது ரொம்ப கவனமே கட்டணும். ஏன்? அந்த ஆரூடத்துக்கு 4ஆம் அதிபதியே தான் இவங்களுக்கு பாதகத்தையும் சுட்டி காட்டுகிறார். அப்ப இவங்க லோன் இந்த மாதிரி விஷயத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். யாராவது மூத்த சகோதரர்களையோ இல்ல சகோதரியோ பணம் தருவாங்க, அவங்கள்ட்ட நம்ம வாங்கி பண்ணணும், இந்த மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா அதுல நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா 11 பாதகம், உங்களை விட மூத்தவர்கள், அவங்க பாதகத்துல இருக்காங்க, அவங்க ட்ரபிள் பண்ணுவாங்கன்றத நீங்க உணர்ச்சி தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்க்கும்போது இந்த பிரசன்னத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா பாதகாதிபதி, அதே மாதிரி மாந்தி எங்க தொடர்பு பெறுகிறார், ராகு கேது சனி செவ்வாய் இவங்க எல்லாம் எங்க டச் ஆகுறாங்க, இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா பார்த்தாகணும். இப்ப உதாரணத்திற்கு வேலையை குறிச்சு பார்க்கும்போது சனி வக்ர நிலையில இருக்கிறாரு, அந்த ஆரூடத்திற்கு 6ஆம் அதிபதி எப்படி இருக்காருங்கிறத பாக்குறோம். இவங்களுக்கு எங்கேயாவது பாதகாதிபதியினுடைய தொடர்பு வருது, மாந்தியினுடைய தொடர்பு வருதுன்னா ஜாதகர் எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவருக்கு அந்த பரிகாரத்தை பண்ணாம அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிடுறோம்.
ஏன் அப்படின்னா தோஷம் அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அந்த ஆரூட அதிபதியோட வீட்லயே இன்னைக்கு சுக்கிரன் இருக்காரு. அப்ப இவரே முயற்சி எடுக்கிறதுல நிறைய முட்டுக்கட்டைய போட்டுக்கிட்டு இருப்பாருன்னு அர்த்தம். நிறைய வந்து இப்ப உதாரணத்திற்கு ஆரூட அதிபதியோட ராகு சேர்ந்திருக்காரு, குரு பாக்குறாரு, ஆரூடத்திலேயே பாதகாதிபதி வந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்ப நம்மால என்ன பண்ணுவாரு, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வேலையை விட்டுருவாரு. அப்போ எனக்கு வந்து அந்த கம்பெனில இவ்வளவு தரேன்னாங்க அவ்வளவு தரேன்னாங்கன்ட்டு ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வந்திருக்கிற ஒரு விஷயத்த அசட்டையா விட்டுருவாங்க இவங்க. புரியுதுங்களா? அப்ப இப்படித்தான் அந்த பலன் எடுக்கிற விதம் இருக்கிற. அந்த பாதகாதிபதி எங்க இருக்காங்களோ வந்து ஒரு விஷயத்த சுத்தி காட்டுவான். மாந்தி இன்னைக்கு எங்க இருக்கு, அது ஒரு விஷயத்த சுத்தி காட்டும். மாந்தி நின்ற நட்சத்திரம் ஒரு விஷயத்த சுத்தி காட்டும். இது ஜாதகருக்கு தொந்தரவா இல்ல தெய்வஜனுக்கே தொந்தரவா? சம்டைம்ஸ் அது ஜெய்வஜனான எங்களுடைய நட்சத்திரத்திலேயே வந்து அந்த மாந்தி உட்கார்ந்துரும். அப்ப அந்த தெய்வம் எங்களுக்கு ஏதோ சொல்ல வருதுன்னு அர்த்தம். நாங்கள் அடுத்த அந்த 6 மாதங்களில் கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறத தெய்வம் எங்களுக்கு சொல்லும். என்னோட நட்சத்திரம் என்னவோ அதுக்கோ அதோட அணுஜென்ம திருஜென்ம நட்சத்திரங்கள்லயோ மாந்தி உட்காந்துட்டாரு அப்படின்னு சொன்னா, வந்திருக்கக்கூடிய ஜாதகரோட வீட்டுல யாருமே அந்த நட்சத்திரத்துல இல்லைன்னு சொன்னா பிரச்சனை எனக்கு தான். அப்ப நான் போய் என்ன பண்ணணும், எனக்கு உண்டான பரிகாரம் பண்ணணும். இப்போ உதாரணத்திற்கு வந்திருக்கக்கூடியவருடைய நட்சத்திரம் இன்னைக்கு மாந்தி வந்து இப்ப உதாரணத்திற்கு வந்து ஒரு பரணி நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு வைங்க. அப்ப பரணி நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம வந்திருக்கக்கூடிய ஜாதகர்கிட்ட கேட்கிறோம், அவர் என்ன நட்சத்திரம், அவர் வந்து ஒரு பூர நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா பரணி பூரம் பூராடம் இந்த 3மே சுக்கிரனோட நட்சத்திரம் தான். அப்ப மாந்தி உட்கார்ந்து இருந்தது பரணின்னு சொன்னா இவர் பூரங்கிறதுனால கண்டிப்பா இவர் என்ன பண்ணணும், அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களுக்கு பிரதோஷம் தவறாமல் இறைவனிடம் வில்வம் சமர்ப்பித்து தனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிடணும். ஏங்க அப்படி பண்ணணும்? ஏன்னா அவருக்கு வந்து அதிகமான ஒரு தொந்தரவு வரப்போகுதுங்கிறது தான் அந்த மாந்தி வந்து இண்டிகேட் பண்ணிருக்கு. மாந்திங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும், சனியினுடைய முதல்வன். ஓகேங்களா? அப்ப அவர் உட்காரக்கூடிய பாவகம் என்ன, அந்த பாவகத்தை தொட்டு ஜாதகருக்கு பிரச்சனை வரப்போகுது. அந்த ஜாதகர் என்ன நட்சத்திரமோ அதற்கு அணுஜென்ம திருஜென்ம நட்சத்திரங்கள்ல மாந்தி இருந்ததுன்னு சொன்னா அதற்குண்டான பரிகாரங்களை இன்னும் முறையா பண்ணிக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இப்ப உதாரணத்திற்கு இந்த மாந்தியே வந்து ஒரு சுக்கிரனோட சம்பந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கு அப்படின்னா, அப்ப இந்த லக்னத்திற்கு அது பாதகாதிபதியா, அப்ப சுக்கிரன்ங்கிறது பாதகாதிபதி பிளஸ் மாந்தி சேர்க்கும். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துல பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஒரு துன்பத்துல வந்து இருக்காங்க. உதாரணத்திற்கு வந்திருக்கிறது ஒரு ஆண் ஜாதகர்னா அவரோட அத்தை வழி பெண்கள், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா இந்த சுக்கிரன் பிளஸ் மாந்தி தொடர்பு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடுத்த சாபம். ஏதோ ஒரு பெண் இவங்க குடும்பத்துல ஒரு சாபத்தை வாங்கியோ இல்ல சாபத்தை கொடுத்துட்டோ இறந்து போயிட்டாங்க, அந்த பெண்ணுண்டான தோஷம் இவங்களுக்கு காமிக்குது. இது அவருடைய திருமணம் வரைக்குமே பிரச்சனையை கொடுக்கும். அப்ப இவர் இதுக்குண்டான பரிகாரங்களை முறையாக செய்ய வேண்டும். அப்ப சுக்கிரன் பிளஸ் மாந்தின்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு ஜிஹெச்ல யாருமே இல்லாம இறந்து போகக்கூடிய ஒரு தாயார் பெண் யாராவது ஒரு மத்திய வயது பெண்ணாக இருக்கட்டும், ஒரு தாயாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பெண் அவங்க வந்து இறந்துட்டாங்க, அவங்கள லாஸ்ட் ரைட்ஸ் பண்றதுக்கு யாருமே இல்லை, அவங்க கூட யாருமே இல்லை. இந்த மாதிரியான ஒரு யாருமற்ற ஒரு அனாதை சவங்களை எடுத்து அடக்கம் பண்ணக்கூடிய விஷயங்களை ஜாதகர் பண்ணும் போது அந்த தோஷம் விலகும். அதே மாதிரி அவருடைய குடும்பத்து உறுப்பினர்களான மூத்த பெண்களை மதித்து நடக்கிறதும், அவர் சந்திக்கக்கூடிய அனைத்து பெண்களையுமே அவர் மதித்து நடக்கிறதும் அவருக்கு உண்டான ஒரு நல்ல பரிகாரம். வீட்டிற்கு வரக்கூடிய பெண்களுக்கு தாம்பூலம் கொடுத்து உபசரிப்பது நல்ல பரிகாரம். அருகில் உள்ள தேவியினுடைய ஆலயங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு நம்ம தெருவுல வந்து ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு, வீதியில எல்லா வீதியிலுமே இருக்கும். அந்த மாரியம்மன் கோயில்ல பூச்சாட்டு நேரத்திற்கு அந்த அம்பாளுக்கு புடவை, வளையல், குங்குமம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும் இந்த பெண் தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு உண்டான ஒரு அமைப்பா இருக்கும். ஏன்னா பாதகாதிபதி மட்டும் கிடையாது, சுக்கிரன் சுட்டி காட்டுறது வந்து இவர் சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து பெண் கிரகங்களும் தான், பெண்களும் தான். அப்ப அந்த பெண்களுக்கு குடும்பத்துல தோஷமா இருக்கு அப்படின்னா இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் போது ஜாதகருக்கு நாளடைவுல அது சிறப்பான முறையில சரியா மாறும் அப்படிங்கிறதுதான். இப்ப இதே சூரியனோட சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய தகப்பனார குறிக்கக்கூடிய கிரகமா வருது. அதே மாதிரி இவருடைய புகழை குறிக்கக்கூடிய, இவருடைய கௌரவத்தை குறிக்கக்கூடிய, இவருடைய பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமா வருது. அங்க போய் சேரும்போது இவருக்கு வந்து ஒரு எலும்புகள்ல பலமற்ற தன்மை, அதே மாதிரி மனம் ஒரு நிலையில இல்லாம மனசு வந்து ஒரு பிரம புடிச்ச மாதிரி இருக்கிறது, பிளஸ் வந்து
ஒரு புகழ் வந்து ரொம்ப தொந்தரவுல, அதாவது இவர் என்ன பண்ணாலும் அதுல இவருக்கு ஒரு பேர் புகழ் அந்தஸ்து பெரிய லெவல்ல உயர முடியல, இந்த தொந்தரவு எல்லாம் இருக்கும். அப்ப இவர் என்ன பண்ணணும், கோதுமையை தானமா கொடுக்கலாம், சிவாலயங்களுக்கு சென்று வழிபடலாம், நவகிரகத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு கோதுமையை பரப்பி தீபம் போட்டு அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கணும். அதே மாதிரி இவரை விட ஹையர் அபிஷியல்ஸ்க்கு மதிப்பு கொடுக்கலாம். தேவையில்லாம யாரையும் பெரியவங்கள இல்ல ஹையர் அபிஷியல்ஸ நம்மளுக்கே பிரச்சனையே பண்ணா கூட என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வந்து திட்டக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். பொதுவாவே இந்த மாந்தி சம்பந்தப்படும் போது நான் சொன்ன மாதிரி அனாதை சவங்களை எடுத்து அடக்கம் பண்றதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணீங்கனாலே இந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆயிடும். இல்லையா, திருவாலங்காடு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரக்கோணம் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர்ல திருவாலங்காடு வடாரண்யேஸ்வர சுவாமி கோயில் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இறைவனே மாந்தீஸ்வரரா இருக்காரு. அங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாந்திக்குரிய பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இல்லைன்னா கும்பகோணம் பக்கத்துல திருநாரையூர் அந்த ஊர்லயுமே வந்து மாந்திக்குரிய பரிகாரத்தை பண்றாங்க. அப்போ இந்த கோயிலுக்கு போக முடியாதுங்கிறவங்க நம்ம சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு மார்ச்சுவரியில இருக்கக்கூடிய அந்த யாருமே இல்லாம இறந்து போறவங்கள அடக்கம் பண்றதுக்குமான விஷயங்களை நீங்க பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகேங்களா? சோ அப்ப வந்திருக்கக்கூடிய நேரத்துல அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்க, அந்த கேள்விக்கு உண்டான விஷயங்கள் என்ன. இப்போ சில பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க, அவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து சொத்து வாங்கலாமான்னு கேக்குறாங்க. அப்போ வெளிநாடு அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு வந்து ஜாதகம் இந்த நான் சொன்ன மாதிரி கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ மீனத்திலேயோ ஒரு ஆரூட லக்னம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வெளிநாடை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப அதுலயே வந்து அவங்க வெளிநாட்டுல இருக்காங்கிறது உறுதியாயிடும். இப்ப மீனம் வந்திருக்கு, அங்க சனி வந்து வக்ரப்பட்டு நிக்கிறாரு, 4ஆம் இடத்துல குரு வந்து இருக்காரு. ஓகேங்களா? அப்ப சொத்து அப்படின்னு சொல்றது குருவை தான் சொல்றோம். அப்ப அந்த சொத்து அதாவது 4ஆம் இடத்தை சொல்றோம். 4ஆம் இடத்துல இன்னைக்கு குரு இருக்காரு. 4ஆம் இடத்ததிபதியான புதன் எங்க இருக்காரு, சிம்ம வீட்டுல சூரியனோடையும் கேதுவோடையும் சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்ப அங்க சொத்துல வில்லங்க வந்துருமா? 4ஆம் அதிபதி 6க்கு போயிட்டாரா, கூட கேது நிக்கிறாரா? அப்போ இந்த விஷயத்த நீங்க தெளிவா பார்க்கணும். இந்த விஷயத்துல இந்த மீன லக்னத்திற்கு யாரு பாதகாதிபதி, அதே புதன் தான். அப்ப இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி தான் 4க்கும் 7க்கும் உடையவர். அவர் வந்து இன்னைக்கு கேதுவோட சேர்ந்து இருக்கிறாரு. அப்ப நீங்க வீடு வந்து வில்லங்கத்தின் பேர்லதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அதனால நீங்க பார்த்துதாங்க வாங்கணும். இப்ப நீங்க வாங்கக்கூடாது. லக்னத்துல சனி வேற வக்கரமா இருக்கு, அதனால அந்த வேலையை திரும்ப திரும்ப செய்ய வைக்கும். நீங்க என்ன பண்ணணும், ஒரு 28/11க்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி ஆயிடுவார் சனி. அதுக்கப்புறம் நீங்க வந்து முயற்சிகளை முடுக்கி விடலாம்னு சொல்லலாம். ஏன்னா சனி வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், மறுபடியும் பிரசன்னம் போட்டு பாருங்க. பிளஸ் உங்களுக்கு 4ஆம் அதிபதியான புதனும் இப்போ கேதுவோட நிக்கிறாரு. புதனும் நகர்ந்துக்கட்டும். அடுத்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாங்க, சனி வக்ர நிவர்த்தி பிளஸ் புதன் மாறினதுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு வாட்டி ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா பிரசன்னத்தை பார்த்துக்குங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். அப்போ வந்திருக்கக்கூடிய ஜாதகர்களுடைய கேள்வியை பொறுத்துதான் இந்த பிரசன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து அமையுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சில பேர் கேக்குறாங்க, நம்ம வந்து எனக்கு என்னுடைய ஃபியூச்சர்ல நான் இந்த விஷயம் பண்ணலான் இருக்கேன், நான் வந்து இந்த பார்ட்னரோட இந்த பிசினஸ் பண்ணலான் இருக்கிறேன், இது எப்படி செட் ஆகுமா? அப்ப ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லும் போதுமே வந்து நம்ம உதய லக்கணத்தை கொண்டு பலன் சொல்லணும். ஆருடம் நம்ம எடுத்துட்டோம், ஆருடத்துக்கு இப்ப ஓடிட்டு இருக்கிற உதயம் எப்படி இருக்கு, உதயாதிபதி எப்படி இருக்காரு, இதை வச்சு நம்ம ஃபியூச்சரை சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்னு சொல்லும் போதும் ஆருடம் என்ன வந்திருக்கு, உதயம் என்ன வந்திருக்கு, 2 அதிபதிகள் தங்களுக்குள்ள எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் பார்ட்னர்ஷிப் ஜாதகங்களை பத்தி நம்ம என்ன பண்ண முடியும், பேச முடியும். அப்போ ஒருத்தரோட என்ன கேள்வி வேணா இருக்கட்டும், அவருடைய கேள்வி என்னவாக இருந்தாலும் அதற்குண்டான ஒரு பதில். இப்போ அந்த செய்வினை கோளாறுகள் பத்தி கேக்குறாங்க. அப்ப செய்வினை கோளாறுகள்னு எடுத்தா இங்க என்னது, ஆருடம் கடகமாக இருக்கிறது, ஆருடாதிபதியோட ராகு சம்பந்தப்பட்டாரு 1, ஆருடத்துக்கு 2லயே கேதுவும் ராகும் 8ல இருக்கு, இது 2. அப்ப வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கா? இன்னைக்கு பௌர்ணமி திதி, சந்திரன் வந்து என்ன பண்ணுது, அதிகமான ஒரு கிரணங்களை வீசக்கூடிய நாளாக இருந்தாலும் கிரகணம் இன்றுதான் நிகழ்கிறதுங்கிறதுனால இந்த செய்வினைங்கிற விஷயம் அவங்களோட கேள்வியா இருந்தா இதுல உறுதியா இருக்கும்னு நம்ம சொல்றதுக்கான ஆன்சர் 90% இருக்கிறது. புரியுதுங்களா? ஏன்னா மந்திரம் கால் மதிமுக்கால், அவங்க ரொம்ப பிரச்சனையில வந்திருக்காங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் தரணும், முடிஞ்ச அளவுக்கு ஜாதகரை பயமுறுத்தாம இலகுவான பரிகாரங்கள், ரொம்ப அதிகமா தேவைப்பட்டா இந்த மாதிரி விஷயங்களுக்கு சண்டி ஹோமம் ஒரு நல்ல மருந்தாக இருக்கும்.
நீங்க பெரிய பொருட்செலவுல உங்களால பண்ண முடியும்னா கூட கோயில்கள்ல நடக்கிற இடத்துல போய் கலந்து கொண்டு உட்காருங்க. ஓகேங்களா? ஏன்னா ஹோம விஷயங்கள் தான் நிறைய விஷயத்துல நம்மளோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்டா இருக்கும். எதுக்கு அந்த காலத்துல பெரியவங்க வந்து வீடு இது பண்ணும்போது கணபதி ஹோமம் பண்றாங்க? எதுக்கு வந்து ஒரு ஆயில் 60 வரும்போது ஒரு ஆயில் ஹோமம் பண்ணிக்கிறாங்க? இதுல எல்லாமே வந்து ஒரு நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம ஜாதகத்திலயுமே தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு நாம ஹோம பூஜைகள் கண்டிப்பாக பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாந்தியை நிவர்த்தி பண்ணலாமா பூஜை மூலமா? கண்டிப்பா பண்ணலாம். அதே மாதிரி இப்ப நம்ம கேட்டிருக்கிற என்ன கேள்வியா வேணா இருக்கட்டும், அதற்குண்டான தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு எல்லா விதமான ஹோமங்களும் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி செய்வினை பூஜைகளை இது பண்றது வந்து பாத்தீங்கன்னா சத்ரு சம்ஹாரமும், அதே மாதிரி இந்த சுதர்சன ஹோமம் பிளஸ் இந்த மாதிரி சண்டி ஹோமம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு அதீத பவர் இருக்கும். சண்டி ஹோமம் வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளை அழிக்கக்கூடிய விஷயம் தான். சத்ரு சம்ஹாரமும் அப்படித்தான். ஓகேங்களா? அதுக்கு வந்து சுதர்சனம் ஹோமமும் கிட்டத்தட்ட எதிரிகளை ருண ரோகம்னு சொல்லக்கூடிய நம்முடைய கடன் விஷயங்களையும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடியதுதான் இந்த ரோக விஷயங்கள் தான். அப்போ நம்ம ஜாதகம் இப்ப நீங்க வந்திருக்கிற நேரத்துப்படி உங்களுக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு? அப்போ உங்க ஜாதகத்துல என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்கு? ஒரு குரு சனி இணைவு இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு பிரம்மஹத்தின்னு சொல்றோம். இப்ப குரு சனி இணைவு அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல குருவும் சனியும் ஒரே கட்டத்துல இருந்தாலோ இல்ல குருவோட பார்வையில சனி இருக்கிறது, சனியோட பார்வையில குரு இருக்கிறது, இதெல்லாம் வந்து பிரம்மஹத்திய உறுதியா சொல்லும். பிரம்மஹத்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, மகாபாரதத்துல கர்ணன் வந்து என்ன பண்றாருன்னா உட்கார்ந்து இருக்காரு. அவருடைய மடியில அவருடைய குருவான பரசுராமர் வந்து உறங்கி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல வந்து கர்ணனுடைய தொடைய வந்து ஒரு வண்டு வந்து தொலைச்சிருவாரு. கருவண்டு வந்து தொலைக்கும் போது அந்த தொடையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். இவர் வந்து குரு வந்து தூங்குறாருங்கிறதுனால அசைய கூட இல்லை, அந்த வண்டை எதுவும் பண்ணவும் இல்லை. அதனால அந்த வண்டு தொலைச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அந்த ரத்தம் வந்து பரசுராமர் மேல வந்து பட்டுரும். அப்ப பரசுராமர் முடிச்சுட்டு என்னப்பா இது என்னாச்சு அப்படின்னு, இந்த மாதிரி வண்டு கடிச்சிருச்சு சுவாமி, நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க அதனால உங்களை எழுப்பல. அப்போ பரசுராமருக்கு டவுட் ஆயிடும். ஏன் டவுட் ஆகுதுன்னா இந்த இடத்துல நீங்க இந்த அறிவை பார்க்கணும். எப்படின்னா கர்ணன் வந்து அவர்கிட்ட தான் ஒரு பிராமணன்னு சொல்லி பொய் சொல்லிதான் அந்த கலையை கற்றுக்கொண்டிருப்பார். பரசுராமருக்கு சத்திரியர்களை பார்த்தாலே பிடிக்காது. போர்க்குணம் இல்ல ஒரு ராஜாக்களை பார்த்தாலே பிடிக்காததுக்கு காரணம் பரசுராமருடைய ஸ்டோரி எல்லாம் எடுத்து தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது சத்திரியர்களை எதிர்ப்பதற்காக பிராமணர்களுக்கு போர்க்கலையை கற்பித்து அவர்களை வச்சு அந்த சத்திரியர்களை வெற்றி கொள்ளணுங்கிறது தான் இவரோட எய்ம். ஆனா கர்ணன் ஒரு சத்திரியனாக இருந்து அவர்கிட்ட வந்து போர்க்கலையை கற்றுக்கொள்வதற்காக தான் ஒரு பிராமணன்கிறத வந்து சொல்லி நடிச்சிருப்பார். ஆனா இவர் எப்படி கண்டுபிடிப்பாரு? பிராமணனால் நிச்சயமாக இந்த மாதிரி வண்டு துளைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவன் முடிச்சிருப்பான். ஆனா நீ சத்திரியன்கிறதுனாலதான் உன் உடம்ப வந்து நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்ட, உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் கர்ணன் தன்னுடைய பிறப்பை பற்றி சொல்லுகிறான். எனக்கு அம்மா அப்பா யாருன்னே தெரியாது, இந்த மாதிரி இவங்கதான் வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் அவருக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிடுது. நீ உன்னுடைய விஷயத்த இந்த மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி சொல்லியிருந்தனா கூட நான் உனக்கு கத்துக் கொடுத்துருப்பேன். ஆனா நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட, அதனால நீ கற்றுக்கொண்ட வித்தை உனக்கு தக்க சமயத்தில் பயனில்லாமல் போக கடவுதுங்கிற சாபத்தை கொடுத்துருவார். அதுதான் அந்த நாகபாஷ கணை எய்யும் போது அந்த மந்திரத்தை வந்து தலைவர் மறந்துடுவார் கர்ணன். புரியுதுங்களா? அப்போ இந்த குருசனி இணைவு என்ன பண்ணும்? ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஆள் அம்பு சேனை, நீங்க உங்க பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கும். ஆனா முக்கியமான நேரத்துல எல்லாமே இல்லாத ஒரு நிராயுதபாணியாக நீங்கள் நிற்பீர்கள். இதுதான் இந்த பிரம்மஹத்தி தோஷம் பண்ணும். ஏன்னா அந்த குரு அப்படிங்கிறது ஒரு பிராமண கிரகம், சனின்னா ஒரு பாவ கிரகம். இது ரெண்டும் சேரும் போது உங்களை வந்து ஒரு இருளுக்கும் ஒளிக்குமான நிலைக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப இப்படியான தோஷங்கள், நான் சொன்னது ஒரு சாம்பிள் மட்டும்தான், இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் ஜாதகத்துல இருக்கு. அப்ப இந்த மாதிரி குருசனி இணைவு உங்களுக்கு இருக்குன்னா நீங்க உங்க இயல்பு ஜாதகத்துல இதை பொருத்தி பாருங்க. திடீர்னு மூளை பிளாங்க் ஆயிரும், யூஸ் இல்லாம போயிடும், படிச்சது மறந்து போயிடும், முக்கியமான நேரத்துல கை விட்டுருவாங்க எல்லாரும், நிராயுதபாணியா நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இந்த சூழ்நிலை கர்ணனுக்கு ஏன் வந்தது அதையும் யோசிச்சு பாருங்க. அபிமன்யு வந்து ஒரே ஒரு இதுதான் கேட்பான், ஏதாவது ஒரு ஆயுதம் கேட்பான், எல்லாரும் பார்ப்பாங்க, கர்ணனாலே கொடுக்க முடியாத ஒரு நிலையில கர்ணன் அங்க நின்றுட்டு இருப்பார். அப்போ நம்ம செய்யற ஒரு விஷயம் நமக்கு ரிப்பீட் அடிக்கும். அதுதான் நம்ம இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரியான தோஷங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதற்குண்டான ஹோம பூஜைகளை பண்ணிக்கணும். முக்கியமா இந்த பிரம்மஹத்தி இருக்கிறவங்க ராமேஸ்வரம்,
அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க வந்து அந்த தீர்த்தங்கள்ல நீராடி இந்த பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்திய பண்ணிக்கணும். ஏன்னா ராமநாத சுவாமி அங்கதான் வந்து என்ன பண்ணாரு, சிவனை வந்து பிரஸ்தாபிச்சு ராமன் தன்னுடைய ராவணனை கொன்ற அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டார். ஏன்னா பிரம்மஹத்தினா என்ன, குருவுக்கு துரோகம் செய்தல், குருவினுடைய மனைவியையோ இல்ல குருவோட குழந்தைய வந்து ஏதாவது செய்யறது இல்ல, அவங்களுக்கு ஒரு பாவம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பூர்வ ஜென்மத்தில் இருந்திருக்கக்கூடிய விஷயங்களை அதை நிவர்த்தி பண்றதுதான் இந்த பிரம்மஹத்தி. அதே மாதிரி ரொம்ப சாத்வீகமானவர்களை, உதாரணத்திற்கு ஒரு குரு ஸ்தானத்துல ஒரு பிள்ளையார் கோயில் பூசாரின்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு சாத்வீகமா ஒரு ஆள் இருக்காரு, அவரை போய் அடிச்சு விடுறாங்க யாரோ, அது வந்து என்னதுங்க, அதுவும் பிரம்மஹத்தி தான். அப்ப சாத்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களை தன்னுடைய தந்திரத்தால் தன்னுடைய உடல் வலிமையால் ஏமாற்றுவது, அவர்களை அடிப்பது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சொத்துக்காக ரொம்ப அமைதியா இருக்கிறவங்க வந்து ஏமாத்திடுவாங்க, அதெல்லாம் தோஷம். அப்போ உங்களுடைய ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகம், நீங்கள் வந்திருக்கக்கூடிய பிரசன்ன ஜாதகம் எப்படி இருக்கு, ஆயுளை பற்றி கேட்கும் போது என்ன செய்யணும், 8ஆம் பாவகத்தையும் சனியையும் பார்க்கணும். சனி வக்ரமா இருந்தா ஆயுள் எப்பயுமே என்ன பண்ணும், ஜாதகத்திலே சனி வக்ரமா இருக்கும்போது ஆயுள் நல்லாவே இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு கேள்விக்கும் அதற்குண்டான பாவகம், அதற்குண்டான காரக கிரகம், அதனுடைய பலு எப்படி இருக்கு, வந்திருக்கிற நாள் என்ன, நட்சத்திரம் என்ன, திதி என்ன, யோகம் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்து வந்திருக்கக்கூடிய ஜாதகருக்கு அவங்க என்ன மாதிரி நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் இந்நிலையிலிருந்து முன்னேற என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்று அறுதியிட்டு சொல்வதே பிரசன்னம். அதே மாதிரி ஒரு பிரசன்னத்தோட வேலிடிட்டி 6 மாசத்துல இருந்து 1 வருஷம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு கேள்விக்காக வந்திருக்கோம், அந்த கேள்வியோட தன்மை, அதற்குண்டான விஷயத்த வந்து நமக்கு தெய்வஜன் சொல்லிடுவாரு. நீங்க மறுபடியும் அந்த கேள்வியை வந்து என்ன பண்ணலாம், 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் கேட்டுக்கலாம். இப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறது தான் பிரசன்னத்தின் மூலமாக. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம வந்து இந்த பிரசன்னத்தினுடைய அமைப்பு எப்படி, அது என்ன மாதிரியான ஒரு தன்மையில நீங்க எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம்னு எனக்கு தெரிஞ்ச அளவு நான் எளிமைப்படுத்தி என்னுடைய ஒரு அனுபவ கருத்துக்களை நான் பகிர்ந்துகிட்டேன். அதற்கு இந்த ஊடகம் வாயிலாக எனக்கு வந்து ஒரு அனுமதி அளித்த சிவசிவ அன்பேஸ்வரன் ட்ரஸ்டோட எம்டி ஐயா அவர்களுக்கு நன்றி காணிக்காகிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுக்கணும், உங்களுக்கும் நன்றி. யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி, ரொம்ப சிறப்பு. ஆக்சுவலா வந்து பதட்டமா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா நம்ம வெல்கம் ஸ்பீச் கொடுத்து உங்க வரவேற்று ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க வந்ததே அறிபுரின்னு ஸ்டார்ட் பண்ணதுனால ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயத்த வந்து இவ்வளவு பிஸி ஷெடியூல்லையும் நீங்க வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க சொன்ன தோஷங்களை யோசிச்சு பார்க்கும்போது உண்மைதான் அப்படின்னு தோணுது. அனுபவத்துல வந்து நிறைய விஷயம் நம்ம பார்க்கறதுனால பிரம்மஹத்தி தோஷம்ன்றது ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்ற நிலைமைக்கு எடுத்துட்டு வந்து நிக்க வச்சிரும். கண்டிப்பா நல்லா இருந்தது. நிறைய தோஷங்கள் இருக்கு, பட் நமக்கு வந்து டைம் 1 ஹவர்ங்கிறதுனால இதுல நான் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க என்னோட பேரை வந்து நீங்க யூடியூப்ல அடிச்சு பார்க்கும்போது நான் இதை பத்தி நிறைய பேசியிருக்கேன் வீடியோஸ்ல. வேணுங்கிறவங்க மீனாட்சி பரமகுருன்னு யூடியூப்ல அடிச்சு பார்த்துக்கோங்க. பேசியிருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும், அதுல நீங்க வந்து தேடி உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கலாம். தேங்க்யூ. ஆக்சுவலா சொல்லுங்க பாலசுப்ரமணியம். இப்ப வந்து மேம் பேசலாமா? சொல்லுங்க சார். மேம் இப்ப வந்து ஜாதகத்துல வந்து நட்சத்திரங்கள் வந்து 4 நட்சத்திரம் ஒரே இடத்துல இருக்கிறவங்க இருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து உத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உத்திரம் வந்து சிம்மத்துல வரும், மிச்சம் 2 3 4 வந்து கன்னியில வரும் இல்லையா? அப்ப தலையுள்ள நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம்னு இருக்கு. அப்ப தலையுள்ள நட்சத்திரக்காரங்க வந்து தானே முடிவு பண்ணி வாழ்க்கையை ஜெயிச்சிடுறாங்க, யாருமே வந்து அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த தலையற்ற நட்சத்திரக்காரங்க கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, அதுக்கு என்ன மேம் பண்றது? ஆக்சுவலா நீங்க இப்ப கத்துக்கிட்டு இருக்கீங்களா அஸ்ட்ராலஜி? பாலசுப்ரமணி சார் சொல்லுங்க மேம். நீங்க இப்ப அஸ்ட்ராலஜி கத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா மேம். ஓகே, அதனாலதான் உங்களோட கொஸ்டின் இப்படி இருக்கு. வெரி குட். இந்த மாதிரியான ஒரு கேள்விகளுக்கு நம்மளால சிறப்பான ஒரு பதில் சொல்ல முடியும். எப்படின்னா, இப்ப இவர் கேட்டது என்னன்னா, சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் சிம்மத்துல வரும். அடுத்து 2, 3, 4 பாதங்கள் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசியில வரும். உதாரணத்திற்கு இந்த சூரியனுடைய நட்சத்திரமான அந்த 1ஆம் பாதம்ங்கிறது அம்சத்துல பாத்தீங்கன்னா தனுசு ராசியில குரு வீட்டுல வரும். இவங்க ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க, மாற்று கருத்து கிடையாது. ஆனா அந்த இடத்துல நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்,
தலை மட்டும் இருந்து வெறும் உடம்பு இல்லைனாலும் அங்க ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி உடல் இருக்கு, இங்க தலை இல்லைன்னா இதை எங்க எடுக்கணும்னா முகூர்த்தம் எடுக்கும்போது எடுக்கணும். புரியுதுங்களா? நீங்க வந்து உங்களோட பர்சனலா உங்களோட நட்சத்திரத்துல இதை பொருத்தி பார்க்காதீங்க. எப்ப இங்க தேவை அப்படின்னா ஒரு முகூர்த்தம் குறிக்கும் போது தலையற்ற உடலற்ற இந்த மாதிரி விஷயத்த கவனமா பார்த்து முகூர்த்தம் எடுக்கணும். ஏன்னா உத்திர நட்சத்திரத்துல முகூர்த்தம் வரும்போது நீங்க எடுக்கும்போது அந்த கல்யாண மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து எடுக்கணுங்கிறதுக்காக தான் பெரியவங்க சொல்லி வச்சாங்க. அதனால முக்கியமா அந்த நேரத்துல சாந்தி முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக கொடுக்கப்பட்டது. பர்சனலா உங்களோட நட்சத்திரத்துல அதை பொருத்தி பார்க்காதீங்க. அந்த மாதிரி யாராவது வீடியோ பேசினாங்கன்னா அது ரொம்ப இன்டெப்தா எடுத்துக்காதீங்க. ஓகேவா? எல்லா நட்சத்திரத்திலயுமே நம்ம எல்லாருமே பிறக்க முடியாது. 1ஆம் பாதம் ஒரு ராசியில இருக்கும், 2ஆம் அதே மாதிரி முழு நட்சத்திரமா இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப சிறப்பா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப சுவாதி நட்சத்திரத்துல இருக்கவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க கூட யாருமே குடுத்தனமே நடக்க முடியாது. அந்த அளவுக்கு நிறைய பேர் ப்ராப்ளமேட்டிக்கா இருப்பாங்க. சதய நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு எப்பயுமே நீங்க மகுடி ஊதிக்கிட்டே இருக்கணும் கூட இருக்கிறவங்க. அப்ப அந்த முழு நட்சத்திரமா இருக்குங்கிறதுக்காக அந்த நட்சத்திரம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கு. 1ஆம் பாதம் மட்டும் இங்க இருக்கு, 2, 3 நாள் அடுத்த வீட்டுல இருக்குங்கிறதுக்காக அது நல்லா இல்ல அப்படிங்கிறது கிடையாது. என்னன்னா சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு பர்சனலான கேரக்டர் நிறைய இருக்கும். இந்த கன்னி ராசி வந்து பாத்தீங்கன்னா யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்க? அங்க தலை இல்ல. புரிஞ்சுதுங்களா? அங்க தலை இல்ல, அந்த முதல் நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் அந்த கன்னிராசிக்காரங்களை, அதுவும் உத்திர நட்சத்திரத்துக்காரங்களை உங்களால நம்ப வைக்கவே முடியாது. அவங்களோட பர்செப்ஷன் என்னவோ அதுபடிதான் அடுத்தவங்க போவாங்க. புரியுதுங்களா? மேம் இப்ப சூரியன் நட்சத்திரம் இப்ப உத்திரம் கார்த்திகைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலயே ராகு தசை வந்துருது. அவங்களால ஒரு படிப்பு ராகு தசைனாலே அவங்க கேரக்டர் வந்து பாசிட்டிவா இருந்து நெகட்டிவா மாத்திரும் இல்லையா? அப்ப அந்த சின்ன வயசுலயே அவங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டியது, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் எதுவுமே கிடைக்காம தள்ளி தள்ளி போகுது அந்த ராகு திசையில. அப்ப அவங்க என்ன மேம் பண்ணலாம் அதுக்கு? இல்ல ஆக்சுவலா வந்து இந்த ராகு திசை மட்டும் கிடையாது. இதை விட ஒரு கொடுமையான விஷயம் வந்து இந்த ஆயில்யம் கேட்டை ரேவதிக்கு சின்ன வயசுலயே கேது திசை வந்தோம். கேது திசையில திருமணம் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த திசை முடிவதற்குள்ளாவே பிரிவு வந்து விடுகிறது. நீங்க படிக்கிற விஷயங்கிறதுனால ராகுவை எடுத்துக்கிறீங்க, ஓகே. ராகு வந்து சூரியனுக்கு மட்டும் கிடையாது, சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் என்ன பண்ணும்? சின்ன வயசுலயே நீங்க வந்து சூரியனை போக்கஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்க ஜாதகத்துல சூரியன் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல உங்க அப்பா கொஞ்சம் நல்லா அந்த ஊர்ல தெரிஞ்ச ஒரு மனிதராக இருக்கும். ஏன்னா அவரை தான் போக்கஸ் பண்ணிட்டே இருக்கீங்க சூரியனை இன்னைக்கு ஃபுல்லா. அதுவும் நம்ம பேசிட்டு இருக்கிறது சூரிய ஓரை, அதனால நீங்க அந்த தன்மையிலே உள்ள வரீங்க. ஆனா சூரியனோட நட்சத்திரத்துக்கு மட்டும் கிடையாது, சந்திரன் செவ்வாய் இவங்களுக்கும் ராகு திசை தான் இளமையில வரும். அப்ப இந்த இளமையில் வரக்கூடிய ராகு திசைங்கிறது என்னென்ன விஷயத்த பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இது வந்து டாபிக்கை விட்டு வெளியே போயிருக்கீங்க, அதனால இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா டாபிக் உள்ள நம்ம பேசும்போதுதான் இந்த விஷயம் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இதை வந்து நீங்க பர்சனலா டவுட் கேட்கறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ராகு திசை பெரும்பாலும் சின்ன வயதில் அவங்களுக்கு ராகுங்கிற கிரகம் வந்து வீடு கொடுத்த ஒரு கிரகம் நல்லா இருந்ததுன்னா அந்த தசை நல்லா இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு விஷயம் எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா தேடி வரும். ராகு வீடு கொடுத்த கிரகமும் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா ராகுனா மோசமான ஃப்ரெண்ட்ஸ், ராகுன்னு சொன்னா கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லையா? இது ரெண்டுமே எனக்கு இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஈக்குவலா உடம்புல ஒரு தொந்தரவு கொடுத்து அதுக்கு ஈக்குவலா ஒரு ட்ரக் எடுக்க வைக்கும், ஐ மீன் மருந்துகளை எடுக்க வைக்கும். அப்ப இதுல என்ன கேட்டகரியில ஜாதகர் இருக்காருன்னு பார்த்து அதுக்குண்டான ரெமெடிகளை கொடுக்கணும். என்ன ரெமெடி கொடுக்கலாம்? ராகு எந்த வீட்டுல இருக்காரோ அந்த கிரக கிழமையில போய் அவருக்கு என்ன தெய்வம், ஆண் தெய்வமா வருதா பெண் தெய்வமான்னு வருதான்னு பார்த்து அதற்குண்டான வழிபாடுகளை கொடுக்கணும். அதுக்கு ஜோசியரை தான் நீங்க கேட்கணும். ராகு எந்த வீட்டுல இருக்கு, அந்த வீட்டுக்கு வந்து ஆண் தெய்வமும் வரும் பெண் தெய்வமும் வரும். அந்த கிரகம் என்ன கிழமையை சுட்டி காட்டக்கூடிய வீட்டுல இருக்கோ அந்த கிழமையில போய் நீங்க விளக்கு போட்டாதான் அதுக்குண்டான ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அதே மாதிரி பொதுவா ராகு திசை வந்துச்சுன்னா நல்ல உக்ர தெய்வமான காளி, பிரத்யங்கிரா இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை அவங்களுக்கு உபாசனை எடுத்து கொடுக்கணும். அந்த தெய்வங்களை அல்லது இவங்க தாயாராவது வணங்கி வரணும். அப்படி வரும்போது இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வெகுவாக குறைக்கப்படும். ரொம்ப நன்றி பாலசுப்ரமணி சார், உங்களோட டவுட்ஸ் வந்து லாஸ்ட் क्वेश्चन மேம். இது நீங்க உங்களுடைய பார்வை பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு பிரசன்னம் சார்ந்த ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா இப்ப கேளுங்க. வேற ஏதாவது நீங்க அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்க சார் கிட்ட என்னோட நம்பரை வாங்கிட்டு எனக்கு தனிப்பட்ட பதிவுல வாங்க, சரிங்களா? பாலசுப்ரமணியன் சார், நம்ம சப்ஜெக்டை ஒட்டி கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ ரெக்கார்டிங் செஷன் போகுது, அப்படி இருக்கும்போது நம்ம சொல்ற விஷயம் வந்து மாறக்கூடாது. இப்போ மேடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம்
மேடம் எங்க இருந்து வராங்கன்னு எனக்கு தெரியும். ஹைதராபாத்ல எங்க இருந்தோ டிராவல் பண்ணி அடிச்சு புடிச்சுக்கிட்டே 8-10 உள்ள வராங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறாங்கன்னா அந்த கண்டென்ட்டை வந்து ஒரு கிறிஸ்பா இதுதான் கண்டென்ட் இதுதான் அப்படின்னு முடிக்கிற இடத்துல வந்து அதை அப்படியே டைவர்ட் பண்ணி எடுத்துட்டு போன மாதிரி இருக்கு. அதனாலதான் அந்த விஷயத்த சொல்றோம். தப்பா நினைக்காதீங்க. நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. மேடமுக்கு எந்த டைம் அப்பாயின்மெண்ட் வேணாலும் மேடமோட யூடியூப் பேஜ் சொல்லியிருக்காங்க. அப்படின்னாலும் என்னோட நம்பர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா போஸ்ட்லயும் என் நம்பர் வருது 7550. ஸோ அந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் மேடம் நம்பர் கொடுத்துருவேன். ஓகேவா? நம்பரோ யூடியூப் பேஜோ ஏதோ ஒன்று கொடுத்துருவேன். அதை பார்த்து நீங்க வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா மேடம்? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற யாருக்காவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நாங்க இப்ப கேட்ட விஷயங்கள், அதாவது பிரசனத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தவங்க கேளுங்க. பாலசுப்ரமணியம் சார், உங்களோட ஒரு ஆர்வம் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. பட் வந்து நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற டாபிக் என்னவோ அதுல உள்ள ஒரு ரிலேட்டடா நம்ம கேட்கும்போது பாக்குறவங்களுக்கும் அது நல்லா புரியுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஓகேங்களா? வாழ்க வளமுடன். தேங்க்யூ. பிரியா மேடம், நீங்க தேங்க்யூ என்ன சார். கேட்குறீங்க? பிரியா மேடம், தேங்க்யூ ஸோ மச் மேடம். நன்றி. ஆக்சுவலா வந்து நான் ஓப்பனாவே கேட்டது என்ன, தனுசு ராசி மூல நட்சத்திரம். ஆக்சுவலி வெளியே பாக்குறதுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி வெளியே பாக்குறதுக்கு வந்து சாரி, வெளியே பாக்குறதுக்கு வந்து அத்திப்பழம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். உள்ள பிரிச்சு பார்த்தாரா இல்லைன்னா பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ராசி நட்சத்திரம் இருக்குன்னா நம்ம என்ன எப்படி நம்ம வந்து டிராவல் பண்ண முடியும்? இதுக்கப்புறம் மாறுமா? இல்ல, ஆக்சுவலா வந்து ராசி நட்சத்திரம்னா இப்ப அகைன் வந்து நம்ம இந்த டாபிக்ல இருந்து வெளில தான் போறோம். சோ ராசி நட்சத்திரத்தை பொறுத்தளவு உங்களுக்குன்னு ஒரு உபாசனா தெய்வத்தை எடுத்து நீங்க அதை முறையா வழிபடும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மாறுதல்கள் கண்டிப்பா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க மூலன்னு சொல்றீங்க, மூல நட்சத்திரம் போது நீங்க ஒரு ஹனுமன் உபாசனை எடுக்கும் போது உங்க வாழ்க்கை சிறப்பதற்குண்டான வழிபாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து எதனால அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு வந்து போக சொன்னாங்க. அதுவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது என்னோட நட்சத்திரம் மூல நட்சத்திரம்னால சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவில் போக சொல்றாங்க. இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மொத்தமா நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் என்ன நல்லது, விஷயம், நல்லது. பரிகாரம் சார்ந்து நம்ம போகும்போது வாழ்க்கையும் சேர்ந்து உயரணும். இப்ப வெளியே பார்க்கும்போது பாலகிருஷ்ணனை பார்த்தா எப்படி தெரியும்னா, பெரிய ஆளு, பெரிய ட்ரஸ்ட் வச்சுட்டு இருக்காரு. தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு கையில இருக்கிற நெட்வொர்க், டெய்லி ஆனா ஒரு ஆளை கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க வைக்கிறாரு அப்படின்னு வந்து வெளியே பார்க்கறவங்களுக்கு தெரியும். உள்ளுக்குள்ள பார்க்கும்போது நானும் ஒரு சராசரி மனிதன் தான். எல்லாரும் ஃபேஸ் பண்ற பிரச்சனையை நானும் ஃபேஸ் பண்றேன் சொசைட்டில. ஸோ அதனால வெளியே பார்க்கறதுக்கு பெருசா இருந்தாலும் அத்திப்பழத்துக்குள்ள பார்த்தா நல்ல பழமா என்ன பழம்னு சொல்லி அது உடைச்சு பார்த்தாதான் தெரியும். ஸோ எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கு. அது நம்ம ஃபாலோ பண்ற விதத்துல அதுக்காகதான் ஃபாலோ சார் பண்ணி இந்த பிரசன்னத்தையே பார்க்க சொல்றோம். இப்ப நான் என்ன சொன்னேன் உங்கள்ட்ட எடுத்த உடனே, உங்க ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு சார். இப்ப நீங்க சொன்னீங்க தனுசு ராசி, இப்ப தனுசு ராசிக்கு சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு தசாபுத்தி என்ன போகுது, உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை இருக்கு, உங்க ஜாதகத்துல நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கீங்கங்கறத இந்த பிரசன்னம் தெளிவா காட்டி கொடுக்கணும். அதனாலதான் எல்லாரும் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது நீங்கள் பிரசன்னம் பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னு சொல்றேன். கண்டிப்பாமா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்கம்மா, முடிச்சுக்கலாம். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி.